2011 இந்திய தேர்தல் ஆணையம் என்னை மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சித் தலைவராக நியமிக்குது. அந்த நியமிக்கிறதனுடைய நோக்கமே ஒரு நேர்மையான தேர்தலை நடத்தணுங்கிற அந்த நோக்கத்தினுடைய பின்புலத்தில் நான் நியமிக்கப்படுறேன். நாங்கள் ரொம்ப மிகச்சிறப்பாக ஒரு நேர்மையான தேர்தலை நாங்கள் நடத்தி காட்டினோம். அந்த தேர்தல் முடிந்த உடனே அந்த முடிவுகள்லாம் வெளிவந்த சில நாட்களில் எனக்கு மேலூர் வட்டாட்சியர் எனக்கு அலைபேசியில் பேசுகிறார். ஐயா, அந்த அரிட்டாபட்டிங்கிற கிராமத்தில் மக்கள் மலையில் ஏறி போராட்டம் நடத்துகிறாங்க. அவங்க தங்களுடைய இந்த குடும்ப அட்டைகளை, ரேஷன் கார்டு இதையெல்லாமே ஒப்படைச்சிட்டு நாங்கள் மலையிலேருந்து இறங்காமல் போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னவொடனே நான் தாசில்தாரையும் ஒரு துணை கலெக்டரையும் நான் அனுப்புகிறேன். என்னன்னு போய் பாருங்கள். அங்கே போய் பார்த்துட்டு சொல்கிறாங்க, அந்த செய்தி எனக்கு என்னன்னா, இந்த அரிட்டாபட்டி மலையை அடிப்பதற்கு 2014 ஒரு ஓராண்டு 2009 காலகட்டத்திலேயே ஒரு அரசாணையை அன்றைய அரசு ஒரு அரசாணை பிறப்பித்து அதில் கிரானைட் எடுப்பதற்கு அன்றைக்கே பிறப்பித்து அந்த ஆணையை எதற்காகன்னு தெரியல. ஒருவேளை தேர்தல் முடிவு ஆனதுக்கு அப்புறம் தேர்தல் காலகட்டங்கிறதுனால உடனே அடிக்காமல் ஒருவேளை மக்கள்கிட்ட அது கெட்ட பேரை உருவாக்கிருங்கிறதுக்காக காத்திருந்தாங்களா என்னங்கிறது தெரியலை. தேர்தல் முடிஞ்ச உடனே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் பயந்து போய் அங்கே அந்த மலையில் ஏறி போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ அரசாணை அங்கே பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அரசாணை பிறப்பிக்கப்பட்டால் கலெக்டருடைய பங்குங்கிறது ரொம்ப குறைவு. நீ ஒரு அரசாணையை நிறைவேற்றுறதுக்கு தான் கலெக்டர் இருக்கார். கலெக்டருடைய வேலையை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இஸ் சப்போஸ் டு இம்ப்ளிமெண்ட் த ஜிஓ இஷ்யூட் பை த கவர்மெண்ட். இதுதான் உண்மை. அப்போ அரசாணையை நான் அதை நிறைவேற்ற முடியாதுன்னு நான் சொல்ல முடியாது, நிறைவேற்றி தான் ஆகணும். ஆனால் அங்கேருந்து மக்கள் அரிட்டாபட்டிலேருந்து வர்றாங்க. சாதாரண மக்கள், எளிய கிராமத்து மக்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், எளிய மக்கள். அதை பார்த்தா ஏதோ என்னுடைய கிராமத்தில், நானும் ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயினுடைய மகனாக பிறந்து ஒரு இளைஞராகிற வரைக்கும் அந்த கிராமத்திலேருந்து வளர்ந்தவன். அப்போ விவசாயிகளுடைய அந்த கிராம மக்களினுடைய கஷ்ட நஷ்டத்தெல்லாம் புரிஞ்சவன். அப்போ அந்த கலெக்டருங்கிறவன் ஒரு விவசாயினுடைய மகனாக அந்த இடத்துல நான் மாறுறேன். அது ஏதோ என் கிராமத்து மக்கள் என்கிட்ட கோரிக்கை வைக்கிற மாதிரி தோணுது. அவங்கள ரொம்ப அந்நியமாக என்னால் பார்க்க முடியலை. நான் எந்த மக்களையும் சாதிகளுக்கு மதங்களுக்கு அப்பாற்பட்டு எளிய மக்களை, அந்த உழைக்கக்கூடிய மக்களை அவ்வளவு நேசிப்போடு நான் பார்க்குறேன். இதில் ஒரு பெரிய நடிப்பு இதெல்லாம் எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் பார்த்துட்டு இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும். நம்ம நிச்சயமாக இந்த மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணும், மக்களுடைய நலனுக்கு நான் அங்கே பங்களிக்கணும்னு நான் முடிவெடுக்கிறேன். ஆனால் ஜிஓ அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் அரசாணையை நான் நிறைவேற்றணும், இன்னொரு பக்கம் மக்களை காப்பாற்றணும். மக்களை காப்பாற்றுறதுக்கு நான் இந்த ஜிஓவை நான் நிறைவேற்ற மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் அரசாங்கத்தில் நான் எனக்கு கெட்ட பேர், நீ சரியில்லாத ஒரு கலெக்டருங்கிற ஒரு சூழல் வரும். மக்களுடைய நலனை பார்த்தனா என்கிட்ட அரசாங்கத்துக்கிட்ட கெட்ட பேர். ஆனால் மக்களுடைய நலனை நான் காக்கணும் அப்படிங்கிற மாதிரினா அரசாங்கத்துக்கிட்ட கெட்ட பேர் வாங்கணும். இல்லை, அரசாங்கத்துக்கிட்ட கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்லனா மக்களுடைய நலனுக்கு நிற்கணும். இப்படி இக்கட்டான ஒரு சூழலில் இருக்கிறேன். நான் ஒரு முடிவு எடுத்தேன். என்னுடைய மக்கள் சாதாரண எளிய கிராமத்து மக்கள். இந்த கிராமத்து மக்கள் தான் எனக்கு உணவளிக்கிறார்கள். இந்த கிராமத்து மக்கள் தான் நான் வீடு கட்ட எனக்கு செங்கல் சுமக்கிறாங்க. நான் நகர்ப்புறத்தில் வாழ்கிறதுக்கு, நான் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இவங்க தான் பால் கொடுக்குறாங்க. இவர்கள் தான் கால்நடைகளை மேய்க்கிறாங்க. இவர்கள் தான் நகரத்தினுடைய சொகுசான சுகமான வாழ்க்கைக்கு இவர்கள் தான் காரணமாக இருக்காங்க. இந்த மக்களை நான் பங்களிப்பு செய்யணும். இந்தியா ஒரு கிராமங்களினுடைய தேசம் என்று சொல்கிறோம். இந்தியா லிவ்ஸ் இன் வில்லேஜஸ். இந்தியா இஸ் அ கண்ட்ரி ஆஃப் வில்லேஜஸ். த ஃபார்மர்ஸ் ஆர் த பேக் போன் ஆஃப் திஸ் கண்ட்ரி. அப்படியெல்லாம் சொல்கிறாங்க, வசனம் பேசுகிறாங்க. அது உண்மையே இருக்குன்னு சொன்னால் இந்த கிராம மக்களினுடைய நலனை காப்பாற்றணுங்கிறதுக்காக என்னுடைய கலெக்டர் பதவியே போனாலும் பரவாயில்லைன்னு நான் உறுதியாக முடிவெடுக்கிறேன். இந்த ஜிஓவை நான் நிறைவேற்ற மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்துட்டு அந்த மக்கள்கிட்ட சொல்கிறேன். ஏழை மக்கள், நான் சொல்கிறேன், நான் இந்த ஜிஓவை நான் 2 மாதம் நிறுத்தி வைக்கிறேன். நீங்கள் போய் உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் ஒரு தடையாணை இந்த ஜிஓவுக்கு வாங்கிடுங்க அப்படின்னு சொல்கிறேன். நான் உங்களுக்காக நிற்கிறேன். ஆனால் எனக்கு இது அபாயகரமானது, என்னுடைய பதவிக்கு இது பாதகத்தை ஏற்படுத்தும் எனக்கு நிச்சயம் தெரியும். ஆனாலும் ஒரு கிராமங்களினுடைய முன்னேற்றம் தான் இந்த தேசத்தினுடைய முன்னேற்றம்னு ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயினுடைய மகனாக பிறந்த நான் உணர்றேன். உங்களுக்காக நான் செய்கிறேன், இதை நீங்கள் போய் வாங்குங்கன்னு சொல்கிறேன். அவங்க போகிறாங்க, ஆனால் உடனே கிடைக்கல. நானும் 2 மாதத்தை 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் 6 மாதம் நான் தள்ளி போட்டு அவங்களுடைய நலனை காபந்து பண்ணி வர்றேன். அதுக்கப்புறம் நானே போகிறேன். போய் பார்த்தா ஒரு அழகான மலை, அதை ஒட்டி சுனைகள். இந்த சுனை குடிநீருக்கும் அவருடைய பாசனத்திற்கும், எந்த விவசாயம் அவருடைய வாழ்வாதாரமாக இருக்குதோ அந்த வாழ்வாதாரத்திற்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய பாசனம், அதற்கெல்லாம் இது காரணமாக இருக்குது. அது மட்டும் அல்ல, அது பறவைகளுடைய சரணாலயமாக நூற்றுக்கணக்கான பறவைகள் பறந்ததை நான் பார்க்குறேன். பறவைகள் சரணாலயம் போல இருக்குது.
அது மட்டும் அல்ல, ஒரு வரலாற்று சின்னம். அங்கே உள்ளே போய் பார்க்குறேன், சமணர் படுக்கை இருக்குது. சமணர் படுக்கை 2200 ஆண்டுகளுக்கு முந்தைய சமணர் படுக்கை. ஒரு வரலாற்று பொக்கிஷம் அது, தொல்லியல் சொத்து அது, பொக்கிஷம். லகுவீஸ்வரர் கோயில் என்று ஏறக்குறைய 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஈஸ்வரன் கோயில், குடவரை கோயில் என்று இருக்கிறது. அவையெல்லாம் என் மக்களினுடைய நம்பிக்கைகள். அதை நான் மதிக்கணும், அதை போற்றணும், அதை பாதுகாக்கணும். அதற்கு மேலாக 2200 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் பிராமி எழுத்து இருக்குது. தமிழ் என் உயிரோடு ஓடிய ஒன்று. அதுதான் மிக பழமையான எழுத்துக்கள். கீழடி வருவதற்கு முன்பாக மிக பழமையான எழுத்தென்று கருதப்பட்டவை அதுதான். 2200 ஆண்டுகளுக்கு முன்பான அந்த பாறையின் மீது எழுதப்பட்ட இவ்வளவு ஒரு வரலாற்று பொக்கிஷம் இந்த கிரானைட் அடிப்பவர்களால் சேதாரமாக்கப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆக ஒரு பக்கம் கிராம மக்களினுடைய வாழ்வாதாரம், அவர்களுடைய உணர்வுபூர்வமான ஒரு அடையாளம், இன்னொரு பக்கம் என் தமிழ் சமூகத்தினுடைய ஒப்பற்ற ஒரு வரலாற்று சின்னம். இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டிய ஒரு பெரும் பொறுப்பு கலெக்டராகி எனக்கு இருக்குங்கிறது நான் நினைக்கிறேன். ஆனால் இதை காட்டிலும் இந்த கிரானைட் சுரங்கங்களை நடத்துபவர்கள் வலிமையானவர்கள். அவர்களுக்கு உயர் அலுவலர்களிடத்திலும் அரசியல் தலைவர்களிடத்திலும் வலுவான பிணைப்பு இருக்கிறது. அவர்கள் என்னை மிக எளிதாக பந்தாடி விடுவார்கள், எனக்கு தெரியும். ஆனாலும் என் எளிய கிராமத்து மக்களுக்காக, அந்த கிராம மக்களினுடைய நலனை பாதுகாப்பதற்காக உறுதியாக நின்று நானே அதை ஆய்வு செய்து மிக விரிவான அறிக்கையை அரசுக்கு அளித்து, என்னுடைய அந்த அறிக்கையில்தான் பின்பு அந்த அரசாணையே நீக்கப்பட்டு அந்த மழை பாதுகாக்கப்பட்டது. அதற்கு பிறகு உயர்நீதிமன்றமே என்னுடைய அந்த அறிக்கையினுடைய அடிப்படையில் உயர்நீதிமன்றமே தடை செய்ததாக நான் அறிந்தேன். உண்மையில் இன்றைக்கு பல 40-50 கிராமங்களுக்கு மேற்பட்டவர்கள் பரவலாக இந்த டங்ஸ்டன் எடுக்கக்கூடிய அந்த சூழலில் போராடினார்கள். அன்றைக்கு ஒரு கிராமம் 2 கிராமத்து மக்கள் தான் அன்றைக்கு போராடினார்கள். மிக எளிதாக அந்த போராட்டத்தை ஒரு அரசு நிர்வாகம் மிக எளிதாக கையாண்டு அவர்களை அப்புறப்படுத்த முடியும். ஆனால் அந்த எளிய மக்களுக்கு, அந்த ஏழை விவசாயிகளுக்கு, கிராமத்து மக்களுக்காக அன்றைக்கு நின்று என்னுடைய தமிழ் சமூகத்தினுடைய உயர்ந்த வரலாற்று பொக்கிஷமாக இருந்த அந்த அரிட்டாபட்டியை காப்பாற்றியதில் எனக்கு பங்கு இருக்கிறது. இதை ஒரு விளம்பரத்திற்காக சொல்லவில்லை. இது ஒரு கலெக்டராக என்னுடைய கடமையை மிகச்சிறப்பாக ஆற்றினேன் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். கண்டிப்பாங்கய்யா. 13 வருஷத்துக்கு முன்னாடியே எப்படி அரிட்டாப்பட்டிக்கு வந்த பிரச்சனையை மக்களோட சேர்ந்து நீங்கள் மீட்டெடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு வரலாற்று உண்மை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோங்க. உங்களோட சேவையும் நேர்மையும் உங்களோட சட்ட போராட்டமும் தொடர்ந்து நடக்கணும், அதில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நாட்டு நடப்பு சேனல் சார்பாக உங்களை வாழ்த்துக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. நன்றி தம்பி. நாட்டு நடப்பு சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களை போன்ற இளைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த பணி ஒரு அபாயகரமான பணி. இந்த கிரானைட் முறைகேடுகளில் ஈடுபடுபவர்கள் ரொம்ப வலிமையானவர்கள், அபாயகரமானவர்கள். அவர்கள் எந்த எல்லைக்கும் போவார்கள் என்கின்ற அந்த சூழலை எல்லாம் கணக்கில் எடுத்துட்டு அன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் என்னுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய, படிக்காத மந்திரிங்க இப்படி தப்பு பண்ணா அதை தப்புன்னு எடுத்து சொல்லி தடுக்கத்தான் படிச்ச ஐஏஎஸ் அதிகாரிகளை போட்டிருக்காங்க.